ஹாய் ஆல், வெல்கம் டு அகிலா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு ரெசிபியை நாங்கள் சூப்பராக செஞ்சு காமிக்கிறோம். வாங்க எல்லாரும். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு நாங்கள் ரவை உப்புமா தான் செய்ய போகிறோம். இந்த கிளாஸில் வந்து 3 கிளாஸ் ரவை எடுத்திருக்கோம். இது நாங்கள் வறுக்கலாம் மாட்டோம், அப்படியே தான் செய்வோம். ஏன்னா பேக்கெட் ரவை, அணில் ரவை தான் வாங்குறோன்றனால அப்படியே செய்வோம். அந்த ரவைக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதும் நம்ம இதில் என்னென்ன போடணுமோ அது போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து நிலக்கடலை தான் போட போகிறேன், பீனட் தான் போட போகிறேன். இது ரொம்ப நல்லது. குழந்தைங்க வந்து ரவை உப்புமா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் நீங்கள் வந்து பீனட் போட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து எங்கள் ஆயாவே வந்து எனக்கு இது மாதிரி அப்போ அந்த காலத்தில் ரவை உப்புமானாவே நிலக்கடலையும் ப்ளஸ் வந்து கத்திரிக்காயும் போட்டு செய்வாங்க. அந்த ரவை உப்புமாவோட மனமே வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம பீனட் போட்டு கொஞ்சம் லைட்டாக செவக்க வறுத்துக்கலாம். குழந்தைங்க நீங்கள் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக எப்படியும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் நம்ம நிறைய போட போகிறோம் இல்லைங்களா, அதில் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அங்கங்கே ஒன்று வந்தால் தான் நல்லாயிருக்கும். நிறைய பீனட் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் இது பச்சை வறுக்காத நிலக்கடலைன்றனால நான் ஃபஸ்ட்டே இது ஆயிலில் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வறுபடட்டும் அப்படின்றதுனால. இவ்வளோ நேரம் வந்து அந்த ஹீட்டில் ஓரளவுக்கு எண்ணெய் ஹீட்டாக இருக்குது இதான்றதுனால அது ஓரளவுக்கு வறுபட்டிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து கொஞ்சம் நிறக்க வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம், செவக்க விடலாம். இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்தாதான் வந்து மனம் நல்லா இருக்கும். கடுகு இன்னும் நமக்கு பொரியல. ஏற்கனவே நம்ம வந்து எப்பயுமே கடுகு பொறுத்த வரைக்கும் நம்ம ஆயில் ஹீட் ஆனதும் ஃபர்ஸ்ட் கடுகு போட்டதான் கடுகு பொரியும். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்திட்டு தானே போடுறோம், அதனால வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பொரியும். கொஞ்சம் நம்ம அப்படியே கூட ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோ பண்ணிட்டு நம்ம அப்படியே சிம்ல வச்சோம்னா பொரியிற சவுண்டு கேட்குது பாருங்க. பொரியுது. இப்போதான் லைட்டாக வந்து பருப்பெல்லாம் வந்து செவக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். இந்த ரவா உப்புமாவுக்கு வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து சைடிஷ் செய்ய போகிறோம். மோஸ்ட்லி எல்லார் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ரவா உப்புமாவுக்கு சக்கரை வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து 2ஆக கீறி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு 4 வந்து சிவப்பு வரமிளகாயை 2ஆக கிள்ளி விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்படி நம்ம தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால வந்து ரொம்ப வதக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் வந்து கலர் வந்து ப்ரௌனிஷாக ஆகக்கூடாது. நல்லா ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதக்கினா போதும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன், ஏன்னா கல்லுப்பு போட்டால் தான் டேஸ்ட் வரும். நல்லா வதக்கின பின்னாடி நான் தண்ணி ஊற்றும் போது கல்லுப்பு போட்டுக்கிறேன். அதே மாதிரி உப்புமாவுக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் கம்மியாக ஊற்றிடுவீங்க. ஆயில் கம்மியாக விட்டு நம்ம ரவை உப்புமா செய்யும் போது எதுனா களி மாதிரி ஆகிடும். ஏற்கனவே உப்புமாவை பார்த்து காது தூரம் ஓடுற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது வாயில வச்சா ஒட்டுது, இது களி மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு உப்புமானாவே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம உப்புமாவிலேயே வந்து ஒரு நாளைக்கு தக்காளி போட்டு செஞ்சு கொடுக்கலாம். தக்காளி கொஞ்சம் இஞ்சி போட்டு மிக்சியில் ஒரே ஒரு தக்காளி போட்டு ஓட விட்டு அரைச்சி அதை செஞ்சிங்கன்னா கிச்சடி டேஸ்ட் வரும். ஒரு சில டைமில் என்ன பண்ணலான்னா ரவுண்டு இஞ்சி போட்டு 2 கேரட்டு, பீன்ஸ் 2, அந்த மாதிரி காய்கறி லைட்டாக ஒரு ஹாஃப் பொட்டேட்டோ அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம செஞ்சோம்னா அது ஒரு ஸ்டைலில் வரும். நான் வேணா உப்புமா வெரைட்டியாக ஒரு 10 இல்லை 20 உப்புமா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உப்புமா செஞ்சு காமிக்கிறேன். எல்லாரும் வெறுக்கிற உப்புமாவை நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காமிக்கிறோம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ தண்ணி விட்டுக்கலாம். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி விட்டதும் அதுவே போதும்.
ஆனால் நான் கொஞ்சம் எப்பவுமே சேர்த்து தான் விடுவேன். நான் 2.5 கிளாஸ் தண்ணி விட்டுக்குவேன். நம்ம எந்த கிளாஸில் ரவை எடுக்கிறோமோ அதுலேயே தண்ணி விட்டுக்கலாம். 1க்கு 2 வந்து நல்லா கட்டி கட்டியாக இருக்கும் உப்புமா. ஒரு 2 வைக்கும்போது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க 3, 4, 5, 6, 7, 7.5. 3 கிளாஸ்ன்றனால 7.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து கல்லுப்பு, இந்த உப்புமாவுக்கு எவ்வளோ கல்லுப்பு தேவைப்படுமோ உப்பு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டால் தான் எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும், ஃபுட்டு ரெசிபியாக எந்த ரெசிபியாக இருந்தாலும் டேஸ்ட்டு கொஞ்சம் வந்து கூடுதலாக கொடுக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய பேர் தெரியாமல் தூளுப்பு வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க. சால்ட்டு இது தேவையில்லை. நான் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். மறுபடியும் தண்ணி பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பேர் வந்து பச்சை புளி கொச்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரவை உப்புமா வந்து சப்புன்னு இருக்கும் அப்படின்றதுனால எங்கள் ஊர் சைட்லாம் வந்து இந்த மாதிரி வந்து புளிக்கொச்சி செஞ்சு தான் வந்து உப்புமா சாப்பிடுவோம். யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அவங்க வந்து வேணும்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை சட்னி அரைப்போம், வறுகடலை சட்னி அரைப்போம். ஆனால் வந்து அவங்க கூட வர்றவங்க கூட இந்த கொச்சி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா புளிக்கொச்சி தான் உப்புமாவுக்கு வந்து செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது வந்து பாருங்கள், இதே வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பச்சை புளி ரசம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கே செஞ்சு சாப்பிடுவாங்க. நாங்களே கொச்சியே வந்து ஒரு 3-4 விதமான கொச்சி செய்வோம். வெண்பொங்கலுக்கு ஒரு விதமான கொச்சி, அரிசி உப்புமா, பச்சரிசி உப்புமா வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பச்சரிசி உப்புமா நிறைய செய்வோம். அதுக்கு ஒரு விதமான கொச்சி, ப்ளஸ் ரவை உப்புமானா அதுக்கு ஒரு விதமான கொச்சி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். நான் ஒவ்வொன்றா போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து 2ஆக பொளந்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக 2 பெருவெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அடுப்பில் வைக்க வேண்டிய வேலை இல்லை. என்ன அடுப்பில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தாளிக்கிறது மட்டும் தான் அடுப்பில் வைக்கணும். இதுக்கு வந்து ஒரு புளியை வந்து கரைச்சிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து காட்டு நெல்லிக்காய் இருக்குங்களா, அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு பொரி ஊற வச்சா போதும். இது வந்து எங்கள் வீட்டில் சேர்த்து ஊற வச்சுருக்காங்க. நான் கொஞ்சம் மீதி என்ன பண்ணுவேன், கரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். நிறைய இதுக்கு வந்து புளி நிறைய போட்டோம்னா ஒரு சாம்பார் அளவுக்கு ஆகி போயிடும். இது என்ன நம்ம வெறும் புளி தான் நம்ம சாப்பிட போகிறோம். சாம்பார்லேயோ ரசத்துலேயோ ஊற்றி சாப்பிட போகிறோம். ஆனால் ரொம்ப புளிப்பு அதிகமாகிடும். இதுவே அதிகம். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னாக்கா தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு புளி கொச்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் கையில் பெசரி போட்டுக்கணும். இது ஏன் இவ்வளோ வெங்காயம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உப்புமா கூட வந்து இது கொச்சி வந்து ஊற்றி தொட்டு சாப்பிடும்போது நமக்கு வாயில் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த பானிபூரியெலாம் வந்து வெங்காயம் பச்சையாக போட்டு தருவாங்களே மேலே, அது ஒரு மாதிரி கடிச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி ரவை உப்புமாவுக்கு கொச்சி வந்து தொட்டு சாப்பிடும்போது இந்த வெங்காயம் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் புளிக்கும் அது ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் இதில் போட வேண்டியது. இதுக்கு மேலே வந்து நம்ம உப்பு தான் போடணும். நான் அது வந்து காமிக்கிறேன், என்னென்ன போடுறதுன்னு காமிக்கிறேன் இருங்க. உப்புமாவுக்கு பாருங்கள் தண்ணி வந்து கொதிக்குது நல்லா. கொதிச்ச உடனே போட வேண்டாம், கொஞ்சம் வெங்காயம்லாம் கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா? அதனால ஒரு 2-3 கொதி விட்டுட்டு நம்ம ரவை கொட்டிக்கலாம். இது கலர் தண்ணி பாருங்கள் ஒரு மாதிரி கலராக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் மட்டும் போட்டு செஞ்சதுன்னா அப்படியே உப்புமா நல்லா வெள்ளை வெள்ளைன்னு பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்ஷனாக இருக்கும். ஒரு சிலருக்கு பச்சை மிளகாய் ஆகாது. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், 2ம் சேர்த்தி கொஞ்சம் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாதி அதில் பாதி போட்டுக்கோம். வரமிளகாய் போட்டதுனால கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. ஒரு அகலமான பாத்திரத்தில் மொத்தமாக ரவையை வந்து அளந்து வச்சுக்கிட்டோம்னா கொட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிளறதுக்கு. இது மாதிரி அடுப்பை வந்து தீயை வந்து நல்லா பெருசில் வச்சுக்கோங்க. பெருசில் வச்சுட்டு நல்லா இப்படி சுற்றி கொட்டி நல்லா கிளறிக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்டி தட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது வந்து ரவையை கொட்டி கிளறதுக்கு முன்னாடி ஒரு தண்ணி கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு உரைக்குதா அப்படின்ட்டு. லைட்டாக வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுனாக்கா உப்புமாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உப்புமாவில் உப்பு கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் உப்புமா இல்லை, தப்புமா. அதனால் உப்புமாவில் உப்பு கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ உப்புமாவில் உப்பு டேஸ்ட்டு மெயினாக மறந்துடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணால் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். மூடிக்கலாம். இப்போ வந்து புளிக்கொச்சி வந்து தாளிச்சிக்கலாங்க. ஒரு தட்கா பேன் வச்சுக்கலாம் அடுப்பில். ஏன்னா நம்ம கடுகு மிளகாய் தான் தாளிக்க போகிறோம், அதனால் தட்கா பேனே போதும். வானல்லாம் தேவையில்லை, கடாயெல்லாம் தேவையில்லை. இது கொஞ்சம் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன்.
ஒரு அரை ஸ்பூன், இந்த ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் தான், அரை ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். இந்த புளிக்கொச்சிக்கு வந்து உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த மிளகா பொழந்து வச்சோம் இல்லைங்களா, குட்டி குட்டியாக நறுக்கி, அதையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். மசாலா டப்பா பக்கத்துலேயே வச்சு நம்ம தாளிப்பு வேலையெல்லாம் பார்த்தோம்னா டப்பா ஃபுல்லாக எண்ணெய் ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தூக்கி பக்கத்தில், அடுப்புக்கு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு நம்ம வேலை பார்க்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இதில் முக்கியமாக நம்ம சேர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா பெருங்காயம். இதில் வந்து இதிலே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டோம், கடைசியாக தான் பெருங்காயம் போட போகிறோம். அதனால் போட்ட உடனே நம்ம கொட்டை தானே போகிறோம் அந்த தண்ணியில், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நல்லா பொரிஞ்ச பின்னாடி பெருங்காயத்தை போட்டுக்கலாம். இன்னும் கடுகு இப்போ தான் பொரிய ஆரம்பிக்குது. எங்கள் ஊரில் பயங்கர மழைங்க, காலையிலேருந்து மழை. வெளியில் வேலைக்கும் போக முடியல, எங்கேயும் போக முடியல. உங்கள் ஊர்லலாம் இப்படி சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கா, மழை பெய்யுதா? உங்கள் ஊரில் மழை பெஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பருப்புலாம் லைட்டாக செவந்துட்டு வருதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணலான்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இந்த புளிக்கொச்சிக்கு கண்டிப்பாக வந்து வரமிளகா போடக்கூடாது, பச்சை மிளகா தான். இப்போ வந்து நான் புளிக்கொச்சியில் வந்து இதை வந்து கொட்ட போகிறேன். இப்போ வந்து எண்ணெயில் என்ன பண்ணலான்னா பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் நல்லா தூக்கலாகவே போட்டுக்கலாம். இப்போ வந்து புளிக்கொச்சியில் இதை ஊற்றிக்கலாம். ஏன்னா பவுடர் இல்லைங்களா, போட்டோன்னா என்ன கரிஞ்சிடும். இதை போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து முக்கியமாக வந்து கல்லுப்பு, இல்லை இவ்வளோ கல்லுப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தோட முக்கியம் வந்து ஜாகரிங்க. புளி எதெல்லாம் சேர்க்குறோமோ அதெல்லாம் வெல்லம் போடணும். இந்த கொச்சிக்கு நல்லா தூக்கலாக போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இவ்வளோ வெல்லம் போட்டிருக்கேன், இது கூட தாராளமாக போடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொச்சி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெறும் வாயில் கையில் ஊற்றி வாயில் போட்டு சப்பி கூட சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து இதை வந்து தட்டில் ஊற்றி தொட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்மாவுக்கு இந்த சைட் டிஷ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் நான் புது டிஷ்ஷு அதில் இது பண்ண முடியும். அகிலா விலாக்ஸ் சேனல், ப்ளீஸ் சப்போர்ட் அகிலா விலாக்ஸ் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அகிலா விலாக்ஸ் சேனல். உப்மா பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. எல்லாரும் வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க, ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடுறீங்க. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அகிலா விலாக்ஸ் சேனல். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நாங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து நாங்கள் வீடியோலாம் போட முடியும். கூடிய சீக்கிரம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு யூடியூப் டிப்ஸு இதுக்கெல்லாம் நாங்கள் நிறைய வந்து போட போகிறோம். ஏன்னா நாங்கள் எல்லாமே ரொம்ப எஜுகேட்டட் தான். இந்த டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் எப்படி படிக்கணும் நிறைய பேரை நாங்கள் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடலான் இருக்கேன். நிறைய அவேர்னஸ் வீடியோவும் போடலான் இருக்கேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அகிலா விலாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் அகிலா விலாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், உப்மா ரெடி ஆகிடுச்சு. மணக்க மணக்க ஆவி பறக்க டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உப்மா, செமையான அருமையான சைட் டிஷ் வந்து புளிக்கொச்சி. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதமான வீடியோ வேணும், ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா கட்டாயம் நாங்கள் அது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். எங்களுக்கு ஓரளவுக்கு சமையல் நல்லா தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியும்ன்றது நான் சொல்ல வரல. எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். எனக்கு தெரிஞ்ச சமையல் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு பதில் கொடுக்குறோம். இம்மீடியட்டாக அந்த வீடியோ நாங்கள் போட ட்ரை பண்ணோம். ப்ளீஸ் சப்போர்ட் அகிலா விலாக்ஸ் சேனல். தேங்க்யூ.